ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 5 நாள் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்ருக்குது. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 50 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,097 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. சென்செக்ஸ் 76,320 பாயிண்ட்ஸில் இருக்குது. 419 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 123 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. 48,990 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு உள்ளே போய் பார்க்கும்போது எந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது ஒரு 2% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே அடி வாங்கியிருக்கு. இதில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் 2% மேலே நெகட்டிவில் இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்கும் கனரா பேங்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாட் வி எக்ஸ்பெக்டட் இஸ் கிரெடிட்டட் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் தான். ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே கிரெடிட்டட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எனக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 260 ரூபான்னு ஷோ ஆகுது. அது ஓப்பன் ஆனது 180 ரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சிச்சு. ஸோ 180 ரூபாவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 260 ரூபான்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 33% நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. 86 ரூபா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. விச் மீன்ஸ் 260 ரூபாவில் லிஸ்ட் ஆகிருக்கும் போல் 86 ரூபா ஷோ ஆகுது. 86 ரூபா மைனஸில் ஷோ ஆகுது. 33% நெகட்டிவ்னு காட்டுது. பட் கரெக்டாக எனக்கு 180 வந்து லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 260 காட்டுது. ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாட்டி எல்லாருக்குமே கிரெடிட்டட் ஆயாச்சு. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்றைக்கி கிரெடிட்டட் ஆயாச்சு மார்க்கெட்டில். இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா மார்க்கெட் வீக்காக இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது 180லேருந்தே ஒரு 6 ரூபா பக்கம் இறங்கியிருக்கு. அதனால் மேபி டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது. செல் பண்ணுறதும் ஹோல்ட் பண்ணுறதும் உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கொஞ்சம் ஸ்டேக் ஐடிசி ஹோட்டல்ஸில் வாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி பேட்டும் எக்ஸிட் பண்ணுவாங்க. அதனால் டெஃபினட்டாக இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 939 இன்றைக்கி இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எகைன் கிடைக்கும் போல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போவுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட Q3 ப்ரிவியூ சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 39% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே விட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த Q3ல. ஓவராலாட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ணாங்களோ அதுதான் இங்கேயும் நடக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரெஷரில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்களோட அதை தான் இவங்களும் மென்ஷன் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்லிப்பேஜஸ் அதிகமாகும், மார்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருக்கும். ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஃபண்ட் மேபி ரைஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 10% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராஃபிட் ஒரு 39% கீழே விடும்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. மேபி இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் அடி வாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் எகைன் ஸ்டாக் ப்ரைஸ் 900 கீழெல்லாம் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். அதனால் 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். மேபி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 2% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 2% 747 ரூபாய் ட்ரேட் ஆகுறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாட்டாவோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து ஒரு $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 800 மில்லியன் லோன் வந்து அவங்களுக்கு மெச்சூர் ஆகுது. அது ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ரீஃபைனான்ஸ் பண்ணணும் போல். அதுக்கு வேண்டி தான் அதை ரைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டர்ஸோட JLR மூலமாக தான் பண்ணுறாங்க. மேபி இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு 2% பாசிட்டிவில் இருக்கலாம். இன்றைக்கி டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸும் வருது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதானி குரூப்புக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ஐடிடி சிமெண்டேஷனில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5,757 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் நடக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SAIL, இது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கோரா ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து கெப்பாசிட்டி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் பிளானுக்கு வேண்டி ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 7.55 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பக்கோரா ஸ்டீல் பிளான்ட்டில் ஓவரால் இது வந்து SAIL கொடுத்த அப்டேட்டு. பஜாஜோட ஆட்டோ EV பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக மாறி இருக்குது இந்த Q3ல. அவங்களோட க்ரீன் எனர்ஜி அந்த செக்மெண்ட்டு இப்போ போர்ட்ஃபோலியோவில் 45% இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு.
ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் கோகோ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் 3 வீலர் பிராண்டை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் 3 வீலர் ஆட்டோ செக்மெண்ட்டில் பஜாஜ் கோகோ அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வர இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. என்எம்டிசி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 70,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி 2030க்குள்ளே ஒரு 70,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 100 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்எம்டிசி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோன்னு சொல்லி என்எம்டிசி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. மகாநகர் கேஸோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 30% கீழே விழுந்திருக்கு, 221 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2031 கோடியாக இருக்குது, 17.8% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 21% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் ஏபிஎம் அலோகேஷன் விச் மீன்ஸ் நேச்சுரல் கேஸ் அலோகேஷன் அந்த செக்மெண்ட்டில் இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் விச் மீன்ஸ் சப்ளை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎம் அலோகேஷன் குறைஞ்சதுனால. இதில் நேச்சுரல் கேஸோட காஸ்ட் வந்து ட்ரேடட் ஐட்டம்ஸில் பார்க்கும்போது 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1268.58 கோடியாக இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட கேஸ் சேல்ஸ் வால்யூம் 1.84% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4.116 ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பர் டேயாக இருக்குது. ஏபிஎம் அலோகேஷன் நேச்சுரல் கேஸ் ஃபார் சிஎன்ஜி அது 37%லேருந்து 51% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 12 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 28 இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தேன் 1261 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 1339 ரூபா வரைக்கும் போனாங்க, கடைசியில் 1261 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்க்கும்போது 10 இருக்குது, பி ரேஷியோ 10 இருக்குது. இப்போ நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 1276 அந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மகாநகர் கேஸு. பட் இதிலலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. மேபி மார்க்கெட் இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு அடி விழுது அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் கீழே வர சான்ஸ் இருக்குது. அதனால பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 200 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணிச்சு, 201 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் இப்போ 199 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. 4% மேலே பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் முத்தூட் ஃபினான்ஸும் 2.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. பட் இப்போ மணப்புரம் ஃபினான்ஸ் உள்ளே போகலாமா அப்படின்னா 7 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எகெயின் ஒரு 150 130 வரும்போது நீங்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இப்போதைக்கு வேண்டாம். எகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 3% அப்பு. அமர்ராஜா பேட்டரிஸும் ஒரு 3% பாசிட்டிவ் போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அமர்ராஜா பேட்டரிஸ் 1034 இருக்குது, 1070 வரைக்கும் போச்சு. அது போக சுஸ்லாம் நினச்சி 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவில் இருந்தாங்க. டிவிஎஸ் மோட்டார் பார்க்கும்போது 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் நான் காலத்தில் பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க, அடுத்தது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அப்புறம் என்ன ட்ரெண்டுன்னு தெரில. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஓவர் வேல்யூட், பஜாஜ் ஆட்டோ ஓவர் வேல்யூட், அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டாரை இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் ஓவர் வேல்யூட். இது மட்டும் அமராஜா பேட்டரிஸ் மட்டும் கொஞ்சம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அதோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு உள்ளே போகலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பட்ஜெட்டை தான் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃபோட முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தவர், அவரோட நேம் வந்து சுர்ஜித் பல்லான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பீப்புளுக்கு டேக்ஸை கட் பண்ணுங்கள், கார்பரேட்டுக்கு டேக்ஸ் வந்து குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் பீப்புளுக்கு டேக்ஸை கட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ நம்ம கண்ட்ரிக்கு 19% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கார்பரேட்டுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்குறீங்க, பட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குது. கார்பரேட் டேக்ஸோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்டிஐ பாலிசியை சேஞ்ச் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட்டை கட் பண்ணுங்கள். ஏன்னா டேக்ஸஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பீப்புளுக்கு அது ரொம்பவே பர்டனாக இருக்குது. அதனால் இதை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நிறைய நியூஸஸ் சொல்லியிருக்காரு. பட் அதை பேசணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அவர் ஓவரால் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கார்பரேட்டுக்கு டேக்ஸை குறைக்கிறதுக்கு பதிலாக பீப்புளுக்கு டேக்ஸை குறைங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 30% கீழே விழுந்திருக்கு, 383 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமாட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்பேர்மெண்ட் அதிகரிச்சிருக்கு, நெக்ஸ்ட் அதிக அளவில் ரைட் ஆஃப், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ், அதாவது சில செக்மெண்ட்ஸில் கார்டு யூசர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் கார்டு யூசர்ஸ், அதாவது கார்டை பயன்படுத்த தான் இது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஏரான பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ரைட் ஆஃப் வந்து 89% அதிகரிச்சிருக்கு, 1354 கோடியாக இருக்குது. ஓவரால் ஸ்பெண்டிங் பை
கார்டு ஹோல்டர்ஸ் பார்க்கும்போது 11% கீழே விழுந்திருக்கு. 86,093 கோடியாக இருக்குது. கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணது 10% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, 4,619 கோடி. நான் பெர்ஃபார்மிங் அசட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.24% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் அது 3.27% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2.64% தான் இருந்துச்சு, அதை விட அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 1.18% இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேஸில் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.96% இருந்தது, இப்போ அதிகரிச்சிருக்கு. இம்பையர்மெண்ட் 49% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 13% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போராக தான் இருக்குது, பெருசாக பெர்ஃபார்மன்ஸில் எஸ்பிஐ கார்டில். பட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது 776 ட்ரேட் ஆகுது, 763 வரைக்கும் போனாங்க. இதோட 50 வீக் லோ பார்க்கும்போது 647 ரூபா, 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. எகைன் அந்த 50 வீக் லோ வரும்போது நம்ம அந்த எஸ்பிஐ கார்டை டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன் எஸ்பிஐ கார்ட்ஸில். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸில் சம் செக்மெண்ட்ஸ்லாம் அடி வாங்கியிருக்காங்க, அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $80 மில்லியன் டீலை வந்து யூஎஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகிட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் இன்ஜினியரிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்பெனி, யூஎஸில் ஒரு மல்டி இயர் டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனிக்கிட்ட தான் இந்த டீலை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $80 மில்லியன் டீலு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வேண்டி நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 124% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 134 கோடி பண்ணியிருக்காங்க, 123% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 32% அதிகரிச்சிருக்கு, 7,247 கோடி. எபிட்டா 40.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 4.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. 197 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட 50 வீக் லோ 335, விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நான் 300 பார்த்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 300 இருந்தது. ஆனால் அதை கன்சிடர் பண்ண பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அதே நேரத்தில் வாங்கியிருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு 150 ரூபா பக்கம் விழுந்திருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 180 வந்துட்டாங்க. கடைசியில் இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுனால நல்லா வந்ததுனால ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். கேபிஐடி டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 187 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1477 கோடியாக இருக்குது, 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இதே ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 8% காலி, ரெவன்யூ ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி எபிட்டா 20.8% இருந்தது முந்தின குவார்ட்டரில், இப்போ வந்து 21.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்த ஆர்டர் இந்த குவார்ட்டரில் கடைசியாட்டு க்ளோஸ் ஆனது $236 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. $2.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் February 4 $2.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து எபிட்டா வந்து 21% இருக்குது எபிட்டா மார்ஜின். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஸ்டன்ட் ரெவன்யூ க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18% to 22% இருக்குது ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது. ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 8% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. 1404 போனது கடைசியில் 1367 இருக்குது. ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்காங்க. பட் மார்க்கெட்டில் இன்றைக்கி 8% மேலே அப்பர் சர்க்யூட்டில் நிற்குது. இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பார்க்கும்போது 4 to 7 times பி ரேஷியோ இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அம்புஜா சிமெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மற்ற கம்பெனிஸோட சிமெண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இல்லை. பட் அதானி குரூப் ஓன் சிமெண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இதில் 242% அதிகரிச்சிருக்கு. எப்படி ஏசிசியோட கம்பெனி நல்லா பண்ணியிருந்தோ அதே மாதிரி அம்புஜா சிமெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. 1758 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 242% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரியன்ட் சிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூசிஷன் விச் மீன்ஸ் 26% ஓப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் நாங்கள் அதிகரிச்சிருக்கோம். ஓரியன்ட் சிமெண்ட்ஸில் இப்போ அக்யூசிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிடி சிமெண்டேஷன் அந்த கம்பெனியில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அதுக்கும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதித்யா பிர்லா குரூப்புக்கும் அதானி குரூப்புக்கும் தான் காம்படிஷன் மார்க்கெட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.